ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இப்போ இந்த வாரம், அதாவது மார்ச் மந்த் எண்டிங்கில் என்னோடய தோட்டத்தில் ஒரே பிங்க் கலர், அப்புறம் வயலட் கலர் இந்த மாதிரி தான் பூக்கள் பூத்துருக்குது. பார்க்குறதுக்கே ரொம்ப ஹாப்பியாக, ரொம்ப அழகாக இருக்குது. எல்லாமே பிங்க் கலர். பூசணிப்பூ பூத்துருக்காங்க. இது என்னோடய தேர்ட் ரோஸ், நாட்டு ரோஸ். நான் நிறைய விதமான ரோஸஸ் வாங்கி வைப்பேன். ஆனால் இதில் நாட்டு ரோஸ் அப்புறம் பன்னீர் ரோஸ் வளர்க்கணுன்னு ரொம்ப ஆசை. லைக் பார்த்திங்கன்னா இது சூப்பராக பூத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்னோடய அழகான வாடாமல்லி. எனக்கு இந்த பிளான்ட் வளர்க்கணுன்னு ரொம்ப ஆசை. தேடி கண்டுபிடிச்சி நான் 2 பிளான்ட் கொண்டு வச்சேன். 2 பிளான்ட் பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக அது இவ்வளோ பூக்கள் பூத்துருக்குன்னு சொல்லிட்டு இதை பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். இதை பார்க்குறவங்க எல்லாருமே சூப்பராக இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கேருந்து இந்த செடி எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் என்னோடய க்யூட் பிளாசம் பால்சம் ஃப்ளவர் அழகாக கொத்து கொத்தாக பூக்கள் பூத்துருக்காங்க. நான் இதை விதைக்கு விட்டுருக்கேன். நம்மளுக்கு கிடைக்கிற செடிகள்லேருந்து விதையை ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிட்டோம்னா ரொம்ப நல்லது. அதனால் நான் இதை ஃபுல் பூக்களையும் நான் விதைக்காக விட்டுருக்கேன். அவ்வளோ சூப்பராக இருக்காங்க. என்கிட்ட இப்போ 2 பிளான்ட் பூத்துட்டே இருக்காங்க. 2 செடியும் சூப்பராக அழகாக இருக்காங்க. இப்போ நான் விதைக்கு விட்டுருக்கேன். செவந்தி பூக்கள் எல்லாமே பூத்து ஓஞ்சிட்டாங்க. இப்போது ஃபுல் கட் பண்ணி விட்டாச்சு. இனி இது கொஞ்சம் வேப்ப எண்ணெய் தெளித்து விட்டால் அது நெக்ஸ்ட்டு பூக்கள் பூக்கும். அப்புறம் இது ஊசி கனகாமரம். கனகாமரத்துலேயே டிஃப்ரெண்ட்டான ஒன்று. கலர் சூப்பராக இருக்கும். இப்போ இப்போ தான் பூக்கள் பூக்க தொடங்கியிருக்காங்க. இன்னும் போக போக பூக்கள் நல்லா பூப்பாங்க. அப்புறம் இந்த கத்திரிக்காய் நான் எல்லா காய்கறியுமே இது கூட வச்சதெல்லாம் காய்க்க ஆரம்பிச்சிடுச்சு. ஒரு 4-5 செடி மட்டும் காய்க்கிறதுக்கு லேட் ஆகுது. அவங்க இப்போ தான் சூப்பராக பூத்துருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா குட்டியாக அழகாக இங்கே ஒரு கத்திரிக்காய் காய்க்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டாங்க. கொஞ்சம் பெருசாக ஆக போகுது. இப்படி வெள்ளை பூச்சி ஏதாட்டி இருந்துச்சுன்னா நம்ம அப்பப்போ நம்ம எடுத்து விட்டுறணும். அப்புறம் இது கண்டங்கத்திரி. இவங்களும் இப்போ நான் அறுவடை பண்ணேன். ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். இவங்களும் இப்போ 2 காய் வச்சுருக்காங்க. இந்த சைடு ஒன்று இருக்குது. காய் இருக்கிறதே தெரியாது. நம்ம இப்படி இலையை தூக்கி இப்படி பார்த்தோம்னா அதில் காய் இருக்கும். அப்புறம் இது குண்டு மிளகா. என்ன அழகாக காய்ச்சிருக்கு பாருங்கள். இந்த குண்டு மிளகாய் இலையை தூக்கிட்டு பார்த்தா தான் தெரியுது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எல்லாத்தையும் பார்க்கும்போது. அதே மாதிரி இந்த கத்திரிக்காயும் இப்போ தான் பூக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. பாருங்கள் தேனீக்கள் என்ன அழகாக கொத்திட்டு போகுதுன்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் என்னோட வயலட் பூக்கள் தோட்டம். இந்த மார்ச் எண்டிங்கில் இவ்வளோ அழகாக பூக்கள் பூத்துருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி செடி வளங்க. ஹாப்பியாக இருங்க.